Hi friends, welcome back to our Kalvi Koodam channel. Today's video Power BIல componentsனா என்ன அது பத்தின டீடைல் டாபிக் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்க போறோம் அப்படின்னா பவர் பிஐல என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, தென் அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பவர் பிஐ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும்னா பவர் கொரி, பவர் வியூ, பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ வெப்சைட், பவர் பிவோட், தென் பவர் மேப்பு, பவர் கியூஎன்ஏ, தென் பவர் இன் மொபைல் ஆப். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா பவர் பிஐல கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பவர் கொரி. கொரினா என்னது? நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்குறோம், அதுதான் வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறோம், கொரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பவர் பிஐயில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை பவர் பிஐயோட ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா வேரியஸ் டேட்டா சோர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ப்ரீவியஸ் செக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அப்போ இதில் வந்து லைக் அது எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், டேட்டா பேசஸாக இருக்கலாம், வெப்பேஜாக இருக்கலாம், கிளவுட் பேஸ்டு சர்வீசஸாக இருக்கலாம். லாட் ஆஃப் டேட்டா சோர்ஸ்லேருந்து எந்த டேட்டாவை வேணாலும் நீங்கள் வந்து பவர் பிஐயில் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் கொரியோட ஹெல்ப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை க்ளீன் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஷேப் பண்ணி யூஸ்ஃபுல் ஃபார்மேட்டாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து பவர் கொரி அப்படிங்கிறது. பவர் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு ரா டேட்டாவை ஒரு விஸ்வலைஸ் பண்ணுறதா நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா பவர் வியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட ஹெல்ப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஸ்வல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டை வந்து சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். உங்கள் டேட்டா ஃபீல்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விஸ்வல்ஸை ரிப்போர்ட்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து வைடு ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்டோட டைப் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், மேப்பு, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் காண்டி பண்ணுறோம். இதோட மீனிங் என்னென்னா கிளிக் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் த சார்ட் டு ஃபில்டர் அதர் பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட். மெயினாக இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவை எப்படி வந்துட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை விசுவலைஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஹெல்ப்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ப்ரிஃபர் டு சி பேட்டர்ன்ஸ். உங்கள் தேவையான பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி உங்களுக்கு விசுவலைசேஷனாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா பவர் பிஐயோட டெஸ்க்டாப். பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து இதில் பண்ண முடியும். இதில் என்ன பண்ணலான்னா இட் கம்பைன் ஆல் த ஃபியூச்சர்ஸ் லைக் பவர் கொரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபார் கிளீனிங் டேட்டா, பவர் பிவோட் மாடலிங் டேட்டா, பவர் வியூ விசுவலிங் டேட்டா, இது எல்லாமே வந்து ஒன் டூல். ஸோ இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட்ஸாக கிரியேட் பண்ணுறது தான் பவர் பிஐயோட டெஸ்க்டாப். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் ஒரு ஆஃப்லைனில் கூட ஈஸியாக டிசைன் பண்ணி பிஃபோர் அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது என்னென்னா வி ப்ரிப்பேர் எவ்ரி திங் ஹியர் பிஃபோர் ஷேரிங். ஓகேங்களா? ஸோ அவர் டீம் ஆர் ஆர்கனைசேஷன், இதுதான் உங்களுக்கு பவர் பிஐயில் டெஸ்க்டாப்பில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பவர் பிஐ சர்வீஸ். ஸோ நம்ம ரிப்போர்ட்டை ஒரு பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். தென் பவர் பிஐ சர்வீஸ் அப்படிங்கிறது ஆல்சோ நோன் அஸ் த பவர் பிஐ வெப்சைட். பவர் பிஐ வெப்சைட்டை தான் நம்ம என்ன மீன் பண்ணுறோம், பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதர்ஸ்க்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் டீம்ஸ்குள்ளே அதை கொலாபரேட் பண்ணி ஈஸியாக உங்கள் டேட்டாவை ஒரு டிவைஸில் இருந்து ஒரு ப்ரௌசர் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்கள் டேட்டாவை ஷெட்யூல் பண்ணி அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டேஷ்போர்ட்ஸை கிரியேட் பண்ணி ஸ்பின்னிங் விசுவல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டில் ஸ்பின்னிங் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வியூவை ஈஸியாக உங்களால் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பவர் பிவோட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு என்ஜின் பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஹெல்ப்போடு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை குயிக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து ஒரு டேட்டா மாடலை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட் டேபிளாவோ இல்லை வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஒரு கால்குலேஷனுக்கு நீங்கள் ஈஸியாக அதனால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மில்லியன் ஆஃப் ரோஸை வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
ஸோ கிரேட் ஃபார் பில்டிங் பவர்ஃபுல் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா வித்தவுட் ஸ்லோவிங் டவுன் யுவர் சிஸ்டம். உங்கள் சிஸ்டம் எதுவுமே ஹேங் ஆகாது, ஸ்லோ ஆகாது, ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிவோட் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் வந்துட்டு இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம், பவர் பிவோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். பவர் மேப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் லாட் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ் ஆர் ஒவ்வொரு ரீஜியனில் உங்கள் பிஸ்னஸோட க்ரோத் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லைக் கண்ட்ரீஸ், சிட்டிஸ், இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3D மேப்ஸை ஈஸியாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். வியூ யுவர் டேட்டா பேஸ்ட் ஆன் லொக்கேஷன். உங்களோட லொக்கேஷனை பார்த்து அது என்ன ஆகும், ஈஸியாக மேப்பில் உங்கள் டேட்டாஸை வியூ பண்ணும். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் சேல்ஸ் பை ரீஜியன், கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டெலிவரி ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேப்புங்கிறது எப்படி அனிமேட்டட் ஆகுது அப்படின்னா ஈவென்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஓவர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு சேல்ஸ் க்ரூ அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா. நான் சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸோட க்ரோத்துங்கிறது டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் மந்த் பை மந்த் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா என்னது, பவர் மேப். அண்டு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் Q&A. Q&Aனா என்னது, நார்மலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பவர் Q&A அப்படிங்கிறது லைக் டாக்கிங் யுவர் டேட்டா யூஸிங் நேச்சுரல் லாங்குவேஜ். ஓகே, டோன்ட் நீட் டு நோ எனி கொரி லாங்குவேஜ். எந்த ஒரு கொரி லாங்குவேஜும் உங்களுக்கு நீடு கிடையாது. நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா அதுதான் என்னது, பவர் Q&A. இதில் வந்து ஒரு டோட்டல் சேல்ஸ் ஃபார் 2024 அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதில் டாப் 5 செல்லிங் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்னா அது எப்படி பவர் பிஐ மூலமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஆன்சருங்கிறது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சார்ட்டில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் அல்காரிதம் வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் டேட்டா அனாலிசிஸ் மோர் அக்சசபிள். ஓகேங்களா? பீப்புள் who may not be experts அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பீப்புளுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீடு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்ணும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பவர் பிஐயோட மொபைல் ஆப். பவர் பிஐ அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஆப்பு. ஃபார் ஐஃபோனாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், விண்டோஸ் டிவைஸாக இருக்கலாம். அப்போது இந்த ஆப்லாம் வந்து உங்களுக்கு எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டை அக்சஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்டில் எனிவேர் எனி டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மொபைலில் நம்ம கையில் இருக்கும் அப்படி தானே, எந்த டைம் வேணாலும் ஈஸியாக உங்கள் ரிப்போர்ட்டை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகுறதா என்னது அப்படின்னா பவர் பிஐயோட மொபைல் ஆப். ஸோ யூ கேன் வியூ த லேட்டஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? தென் கேபிஐ அண்ட் ஸ்டே அப்டேட்டட் ஆன் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போதோ இல்லை மீட்டிங்கில் இருக்கும்போதோ ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் ரிப்போர்ட்டை வியூ பண்ண முடியும். ஸோ மொபைல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது டிசைன்டு டு பி க்ளீன் அண்ட் ரெஸ்பான்சிவ். ஓகே, அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் விசுவல்ஸை ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான். இப்போது நம்ம பவர் பிஐயோட காம்பனன்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதில் என்னென்ன இருக்குது, அதோட யூஸ் என்ன, இது எல்லாமே. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக படிக்கலாம். எப்படி டேட்டாவை லோட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளோட கல்விக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ், வீடியோஸோட யூசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன்ட்.